நிமிஷம். அப்போ ஒரு ஆத்தும இருக்கு. புரியுதா? இதுதான் அந்த வசனம் சொல்லுது. கோல் சொல்லுகிறவன் என்ன செஞ்சிடறானா? பிராண ஸ்நேகிதனை கூட என்ன செஞ்சிடறானா? அவன் பிரித்து விடுகிறான். அல்லேலூயா. அம்மா நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதா செய்து, ஆனா இனிமேல என்ன நடக்க போகுது? அல்லேலூயா. கவனமா இருக்கு. யாரை பத்தி யாருக்கிட்ட சொல்ல நம்ம வேலை கிடையாது. அப்படிதானே? நம்ம வீட்டு குடும்பமே மெகா சீரியல் லெவல்ல இருக்கு. அப்படிதானே? ஆமா, ஓடும். 365 நாள் பல வருஷம் ஓடும் நம்ம குடும்பம் வேலை எடுத்தா. ஆமா, கொஞ்சம் எடுத்தா நான் பேசுற விட ரொம்ப மறக்கிற குடும்பமும் நம்ம குடும்பம் தான். இதெல்லாம் விட்டுட்டு பக்கத்து வீட்டு கதையை கேட்டது அப்படியாடி சொல்லி அவன் வந்து நடுவில் விட்டுருப்பான். நடுவில் ஏதாவது ஒரு வேலை வந்துருக்குமா? ஏய் என்னமா சொல்லியடி, அந்த மாதிரி அது சொல்லு. அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வாசகத்தை கேட்க இன்ட்ரெஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஆனா என்னவா ஏதோ ஒன்று நடுவில் நடந்திருக்கும், ஏதோ ஒரு ஆள் நடுவில் வந்திருக்கோம், இல்லை போன் பண்ண வந்திருக்கோம், அந்த பேச்சு அப்படியே மறந்து போயிருக்கும். இவங்களும் அப்படியே டாபிக் வேற மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா திடீர்னு கேட்பாங்க, நீ என்னமோ சொல்லி அந்த மாதிரி விட்ட பத்தியா, அதுக்கு திருப்பி சொல்லு. வேணும் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். அவ என்ன சொல்ல வருதுன்னா, கோல் சொல்லுகிறவன் பிராண ஸ்நேகிதனையும் அவன் பிரித்து விடுகிறான். அல்லேலூயா. அப்ப அருமையான தேவ பிள்ளையே, இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறதான நாம இங்க இருக்கிற விஷயத்தை இங்கதான் வைக்கணுமே தவிர வெளியில இருக்கிற விஷயம் நமக்கு வேண்டாங்க. அல்லேலூயா. அதை நான் கேட்க விரும்பல. நீங்களும் இதை போய் சொல்லுங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறதான நாம ஒரு மனமா இல்லைன்னு சொன்னா பிசாசு பார்த்துட்டே இருக்கான். அல்லேலூயா. எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன், பிசாசு ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்துட்டே தான் இருக்கிறான். நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறான், நம்முடைய நன்மைகளை தடை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. praise the Lord. God is good all the time. ஆமென். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் எப்பொழுதுமே. இங்க சொல்லப்பட்டிருக்கு என்னவா, அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்போஸ்தலர்ல ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நீ வீட்டுல போய் வாசிச்சுக்காங்க. நான் சுருக்கமா சொல்லிடுறேன் பாருங்களேன். அங்க அனனியா சப்பீரால பத்தி சொல்லிருக்கு. யாரை பத்தி சொல்லிருக்குது சொல்லுங்க? யாரை பத்தி சொல்லிருக்கு? அனனியா சப்பீரால். அனனியா யாரு? புருஷன். சப்பீரால் யாரு? ஏன் அவ்வளவு யோசிக்கிறீங்க? என்ன பார்த்த ரெண்டு பொம்பளை மாதிரி தான் பாஷை இருக்குது அப்படிங்களா? இல்ல, அனனியா ஆம்பளை, சப்பீரால் பொம்பளை. என்ன கணவன் மனைவி. இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு லேண்ட் ஒண்ணு வித்தாங்களாம். ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு சொல்ல பாருல. ஒரு லேண்ட் ஒண்ணு வித்தாங்களாம். அப்ப அந்த லேண்ட் வித்த உடனே பணம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? பணம் வந்துருச்சு. இப்ப பணம் வந்த உடனே இதுல கொஞ்சம் எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? சர்ச்சை கொடுக்கணும். இது வந்து கசவ பாகமா கொடுக்கணும். பணம் 50 லட்சத்துக்கு லேண்ட் வித்தாச்சு. எவ்வளவு? நான் தோராயமா சொல்றேன், எவ்வளவு வித்தான்னு தெரியாது. அப்படியே பாஷை கேட்டுறாதீங்க. 50 லட்சத்துக்கு 50 லட்சத்துக்கு வித்தா கஷ்டமாக எவ்வளவு கொடுக்கணும்? 50,000. நீ சொல்லுவீங்களான்னு தெரியல எனக்கு. 50,000 தரணும். இவன் என்ன செஞ்சுட்டான்? ரெண்டு பேரும் 25,000 கொண்டு போயிட்டாங்க. எங்க கொண்டு போயிட்டாங்க? சர்ச்சுக்கு கொண்டு போயிட்டாங்க. சர்ச்சுக்கு கொண்டு போயிட்டு 25,000 ரூபாவை அவங்க பாஸ்டர் பீட்டருக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. யாரு ஃபர்ஸ்ட் போனது? யாரு? ஹஸ்பண்ட் அனனியா போனாரு. ஹஸ்பண்ட் அனனியா கொண்டு போய் வச்சுட்டு, மாஸ்டர் நாங்க லேண்ட் வச்சிருக்கோமா, அது நாங்க விற்கிறோமா, அது 25,000 பாஸ்டர். நான் என்ன செஞ்சிருப்பேன்? அடப்பா நீ தண்டா இருக்கு அப்படின்னு செஞ்சு. ஆனா மாஸ்டர் பீட்டர் அப்படி கிடையாது. மாஸ்டர் பீட்டர் அப்படி கிடையாது. அது செஞ்சாருன்னா இவ்வளவுதான் வித்தியா. எனக்கு உங்களுக்கு கேட்டு பண்ணாத மாதிரி. ஆனா பாஸ்டர் பயங்கரமான பாஸ்டர். அவர் கேட்டார், இவ்வளவு தாண்டா வித்தியா? அவர் சொன்னா, ஆமா பாஸ்டர், அவ்வளவுதான் பாஸ்டர் வித்தேன். அதான் பாஸ்டர் 25,000 கொடுத்துட்டேன் பாஸ்டர். ஏன்னா ஏய் ஏன்டா பண்ற, துணிகரமா போய் சொல்லிட்டேடா. ஆபீஸுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இருந்துச்சுன்னா சர்ச்சில் யாரா இப்போ வீடு சின்ன பசங்க மட்டும் தான் பேலன்ஸ் இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கட்சிப்பா யாரு வீட்டம்மா வராங்க, அம்மா வராங்க. நான் போன புதுசு நாளை காணுவேன், எங்க போனாலும் தெரியல, நாளைக்கு தேவை எங்க போனா வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கராஜோட பின்னாடியே போறாங்க. போய் கேட்கிறேன், என்னமா இப்பதான் உங்க ஹஸ்பண்ட் வந்தாரு, இப்பதான் போறாரு நல்லபடியா, தூக்கிட்டு போறாங்க 4 பேரு அடக்கம் பண்றதுக்கு. இப்ப சங்கராஜ் வந்து கேட்கிறேன், என்னமா என்ன பாஸ்டர் தஸ்மன் பாக்க கட்டிச்சா பாஸ்டர்? வந்துச்சுமா. எவ்வளவு வந்தது? 25,000 ரூபாய் கொடுத்துருக்கோம் பாஸ்டர். அவ்வளவுதானா? அவ்வளவுதானே? இப்ப இவருக்கு திருப்பி கேட்கிறேன், அவ்வளவுதான் அம்மா
இது வரைக்கும் வீட்டுல எதுவும் பேசுறது கிடையாது. ஆனா இதுக்கு மட்டும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இது மட்டும் என்ன நடந்தது வீட்டுல? வேற விஷயம் பேசுறதுலாம் கிடையாது. நான் சர்ச்சைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் வாங்க என்னமா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை கமிட்டி நடக்குது வீட்டுக்குள்ள. கமிட்டியில என்ன சொல்றாங்க பாருங்க, மாஸ்டர் கேட்டா நீங்களும் நானும் ஒன்னா பதில் சொல்றோம். என்னவோ வந்து இந்த டிவில எல்லாம் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, புருஷன மனையெல்லாம் வச்சு எனக்கு 2 பேர் கேட்டா ஒரே பதில் சொல்றோம். அந்த மாதிரி இங்க 2 பேர் நினைச்சுக்காங்க. அம்மா கேட்டா சொல்லி இப்படிக்கா வித்தோம், 25 lakhs தான் வித்தோம், 25,000 தான் சாப்பிட்டு வாங்கும் அப்படின்னு சொல்லிடலாம். போய் கேட்டா இவ்வளவு என்ன சொல்றானா, சொல்லுங்க சொல்லுங்க பாஸ்டர் இவ்வளவு தான் நான் வித்தோம் பாஸ்டர். உடனே அவர் கோவம் வந்துச்சு. அங்க வசனம் சொல்லி இருக்கு 9வது வசனத்துல, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? அல்லேலூயா. ஆண்டவரையே சோதிக்கிற அளவுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க சர்ச்சுக்குள்ள. அல்லேலூயா. அதனால நீங்க சர்ச்சுக்கு கொடுங்க நான் கேட்க மாட்டேன். அது உங்களால நீங்களாச்சு, அது ஆண்டவராச்சு, நீங்க கொடுக்கறதாச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆனா நான் சொல்ற காரியம் என்னன்னா, ஆண்டவரை சோதிக்கிறதுக்காக நீங்க ஒருமனப்படாதீங்க. தாம்பே என்ன பாப்போம், என்ன ஆண்டவர் தெளிவா போகுது, ஆண்டவர் என்ன பார்த்துட்டா இருக்கிறார். இதெல்லாம் பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவ பிள்ளையே, நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் தெளிவாய் அறிந்திருக்கிறார். மாஸ்டர் ஏமாத்திடலாம், பக்கத்துல இருக்க விசுவாசி ஏமாத்திடலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனா என்ன குறிச்சு நான் போடுற வேஷம் என்ன சொல்லி எனக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? நம்மளாம் என்ன ரோல் விளையாடுறோம் நமக்கு தெரியுமா? ஆமா, இந்த மனசு கொஞ்சம் உள்ள கேட்டு பாருங்க, நான் என்ன ரோல் விளையாடுறேன் நல்லாவே சொல்லுவாங்க. வெளியில பாக்கிறதுக்கு நான் யாரு சொல்லுங்க, வெளியில பாக்கிறதுக்கு நாம யாரு? ஐயோ அந்த சிஸ்டம் வருவாருமான சிஸ்டம். ஆனா இந்த மனசை கொஞ்சம் ஓபன் பண்ணி கொஞ்சம் பார்த்துட்டோம்னு சொன்னா நம்மள போல கேவலமானவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவ்வளவு மனசுக்குள்ள அவ்வளவு இருக்குது உள்ளுக்குள்ள. ஆனா எவ்வளவு நாள் நம்மளும் வந்து என்ன செய்யறோம், உலகம் ஒரு நாடக மேடை. அதுல நம்ம எல்லாம் ஒரு கதாபாத்திரம் யார் சொன்னா அந்த விளையாட்டு நம்ம எல்லாம் கரெக்டா செய்யறோமா? கரெக்டா செய்யறோம் பாருங்க. ஒரு ஸ்கிட் ஒன்று போயிட்டே இருக்கு லைஃப்ல. யாரை ஏமாத்துறோம்? இல்ல கரெக்டா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அம்மா நீ ஆண்டவருடைய ஆவியை சோதிக்காது, கர்த்தருடைய ஆவியை சோதிக்காது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, என்ன சோதிக்கிறதுக்காக நீ ஒருமனப்படாத, உனக்கு நன்மை உண்டாக நீ என்னுடைய சமூகத்துல ஒருமனமாயிரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படி நீ ஒருமனமாயிருந்தா நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன். இன்னொரு வசனத்தை சொல்லி நான் சுருக்கமாய் முடிக்க போகிறேன். இரண்டாவது, சபையில ஒரு ஒருமனம் இன்னைக்கு நிச்சயமா வேணுங்க. அதாவது கொரிந்தியர் புத்தகத்துல 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 18வது வசனம். 1 Corinthians chapter 11 verse 18. வாசிங்க. சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். என்னமா சபையில வந்த உடனே பவுல் சொன்னாரு, உங்கள நான் என்ன கண்டப்பா என்னப்பா பார்த்தேன், என்ன இருக்குதா சபைக்குள்ள, என்ன இருக்குதா அவைகளில் சிலதை நான் என்ன செய்யறேன் நம்பறேன்னா கேள்விப்படுறேன். அவைகளில் சிலதை மசரங்க நான் நீங்க யோசிக்கிறீங்க, நான் எழுதல அதெல்லாம் இருக்கிறது பின்னாடி சிலரை நான் நம்புறேன். அல்லேலூயா. பவுல் இன்னைக்கு சபைக்குள்ள வந்தா அதான் சொல்லுவார், உங்களில் சிலருக்குள்ள நான் பிரிவினை இருக்கிறத பாக்குறேன், அவைகளில் சிலரை நான் நம்புகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யூனிட்டி இல்ல சபைக்குள்ள ஒருமனம் இருந்துச்சுன்னு சொன்னா இவ்வளவு நேரத்துக்கு இந்த சபைக்குள்ள ஆத்துமாக்கள் பெருகி இருப்பார்கள். சபைக்குள்ள ஒருமனம் இருந்துச்சுன்னா இவ்வளவு நேரத்துக்குள்ள கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த சபைக்குள்ள செய்திருப்பார். நமக்கு இந்த நாட்கள்ல என்ன அப்படின்னு சொன்னா, நான் எப்பவுமே சொன்ன காரியம் தான், நான் உண்டு என் காரியம் உண்டு, இதுதான் நமக்குள்ள இருக்குதே தவிர சபையில இந்த சரீரத்துல நான் ஒரு அவயவமாய் இருக்கிறேன், நான் ஒருமனமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ள என்ன பண்ண மாட்டேங்குதுன்னு சொன்னா, அந்த 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 ஒரு மனதின் ஆவி நமக்குள்ள